ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகமும் கூட சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை எல்லாமே உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி நல்லா கொதித்து ரெடியாகிருச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்க 1-2 மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்க 1-2 மசிச்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.